பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுதும் இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறோம் அப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. அன்பும் இரக்கமும் மிகுந்த சாந்தமும் கிருபையும் உள்ள தேவனே மெய் துதிக்கிறங்கத்தாவே. சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே மெய் துதிக்கிறங்கத்தாவே. சர்வ வல்லவரே மெய் துதிக்கிறங்கத்தாவே. மெய் சோதரிக்கிறோம் அப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. இந்த புதிய நாளின் காலை வேளையிலே கத்தாவே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக, உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு உண்மை துதிக்கிறங்க கத்தாவே. ஒரு விசையானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இடையில கத்தாவே எந்த தடைகளும் இல்லாதபடி தடைகளை முற்றிலுமாக நீக்கிப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் துணிகரமாக செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் கனி எங்களுக்குள்ள வல்லமையாய் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. என் தேவனே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே, ஆண்டவரே, அந்த ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே நீர் அபரிதமான ஆசீர்வாதத்தினால் நீர் நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் செழிப்பை கட்டளையிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கத்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஜெயம் கொடுக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, அன்பு உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. தாழ்மை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆவியானவரே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் தோத்தரிக்கிறோமப்பா, மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம் கத்தாவே. மரித்தேன் ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, உயிரோடு இருக்கிற உயிருள்ள தெய்வமே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் கத்தாவே. நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொன்ன தேவனே, நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோங்க கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் கத்தாவே ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருந்து வல்லனத்தோடுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே, உம்முடைய பலத்தினால் இடைகட்டிக் கொள்ளுங்க கத்தாவே. உம்மை தோத்தரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, வீணானவைகளை பார்க்காதபடி, கேட்காதபடி, சிந்திக்காதபடி, உடன்படாதபடி என் தேவன் எங்களுக்கு ஆண்டவரே பக்கபலமாய் இருந்து எல்லாவற்றுக்கு எல்லாமாய் இருந்து வழிநடத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. இந்த நாளின் ஜெப வேளையின் கத்தாவே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறங்க கத்தாவே, உம்மை சோதரிக்கிறங்க கத்தாவே. வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் எங்களோடு பேச செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறங்க கத்தாவே, உம்மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஜெப வேளையில் கத்தாவே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை விரைவில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியிலே நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. பாடல் வேளையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே, பாடல் வரிகள் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்க வேண்டுமாய் செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, பிரசங்க வேளையிலே கத்தாவே எங்களுடைய தாசரை மறைத்து நீர் பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. நீர் பேசுகிற தேவனா இருக்கக்கா நான் விடுமை துதிக்கிறேனப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. மகிமையின் தேவனே, மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, அன்பு நிறைந்த தேவனே, ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆவியோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, உண்மையோடு உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்களுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொரு ஊழியர்களையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க கத்தாவே. இன்னும் அநேக ஊழியர்களை நீர் எழுப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஊழியத்துக்கு விரோதமாக எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி என் தேவன் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இம்மட்டும் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தின கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. இனிமேலும் நீர் வழிநடத்த போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே.
கத்தாவே. தயவாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, ஒருபோதும் உம்மை விட்டு தூரம் போகாதபடி, உம்மை விசனப்படுத்தாதபடி, வழி விலகி சென்று விடாதபடி என் தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ளவரை நீர் எங்களை வல்லடத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆவியோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, உண்மையோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, முழு உள்ளத்தோடு, முழு வாஞ்சியோடு, முழு பலத்தோடு உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, தயவு செய்து கத்தாவே, நீர் தங்கும் ஆலயமாய் எங்களை மாற்றுங்க, நீர் வாசையும் ஆலயமாய் எங்களை மாற்றுங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோதரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இடையில எந்த தடைகளும் இல்லாதபடி தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கிப்படவனமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் கத்தாவே பூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க கத்தாவே. எந்த விதமான நோய் நொடிகளோ பலவீனங்களோ சோர்வுகளோ ஆண்டவரே அணுகாதபடி என் தேவனீர் பாதுகாக்கணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. நீர் பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே இன்னும் அதிகமாய் மூடி நெருங்கி ஜீவிக்க தகுதிப்படுத்துங்க. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் நடத்தும் துதி கனமையெல்லாம் மீட்பரசன் கத்திரமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நபியின் நல்ல பிதாவே, ஆமேன். கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார்.
நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் நினைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளிலும் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும்போது நாமும் அவரோடு இணைந்து நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு விரைவிலே பதில் கொடுக்கத்தக்கதாக ஒருமனமாய் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுராமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக சபையாராய் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக தேவன் இந்த நேரத்தில் நமக்கு பாராட்டி இருக்கிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, கர்த்தாவே, இதோ நாங்கள் ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, விண்ணப்பத்தை கேட்கிற எங்கள் தேவனே, விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களை நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர். எங்களில் உள்ள எல்லா குற்றங்குறைகளையும் தயவாய் மன்னித்து உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தை எங்களை கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். முதலாவதாக நமது தலைமை போதகர் ஐயா ஆசீர்வாத ஐயாவுக்காக, அங்கே நடைபெற எல்லா ஊழியங்களுக்காகவும், ஜிம்ஸ் பாஸ்டர் ஜேசன் பாஸ்டருக்காகவும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரையும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா அந்த விசேஷித்த விதமாக ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய சபையில் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்த தேவன், அப்பா எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாம் ஆசீர்வாதம் ஐயாவை நினைத்தும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. நீர் கொடுத்த தகப்பனாருக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் பொருட்டு ராஜா வைராக்கியமாய் நிற்கத்தக்கதாக ஆவியான பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நீங்க கூட்டி கொண்டு வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, சபையில நீங்க ஆத்தாவே சபையை ஸ்தாபித்து சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அப்பா உம்முடைய நாமத்திற்கு வைராக்கியமாய் நிற்கும்படியாக ஆவியானவர் தகப்பனாருக்கு நீங்க பாராட்டின கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவர் இன்னும் கூட கர்த்தாவே, அப்பா பெலத்தின் மேல் பெலன் அடைந்த ஆண்டவரே, இன்னும் அநேக ஆத்துமாக்களை ராஜா உம்முடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாக திறப்பில் நின்று ஆண்டவரே, இரவும் பகலும் பிரயாசத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனாருக்கு நேராக உம்முடைய அபிஷேகம் இந்த காலை வெள்ள ஊற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்க, அனல் முட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா, செய்கிற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, தாசரை மறைத்து நீங்க வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கொடுத்த பிள்ளைகளாக ஆண்டவரே, அப்பா ஜிம்ஸ் பாஸ்டருக்காக, ஜேசன் பாஸ்டருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் வைராக்கியம் இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக, ஆவியில் பலன் கொண்டு எழும்பத்தக்கதாக இன்னும் அபிஷேகிங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஊழியங்களை எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா, தஞ்சை பகுதியில் நடுப்புற எல்லா ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, அந்த ஊழியத்தின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதிப்பதற்காக, எல்லைகளை விரிவாக்கி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அடுத்ததாக நமது தலைமை போதகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, சாம் பாஸ்டருக்காக, அப்பா அவங்க செய்கிற எல்லா ஊழியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியங்களுக்கு செல்லும் இடங்களெல்லாம் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக, எல்லா பிரயாசத்தின் பலனையும் வாய்க்க செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக இந்த திருச்சி பட்டணத்திற்கு அப்பா நீங்க ஐயாவை கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். அப்பா நீங்க கர்த்தாவே என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரே அப்பா இந்த பகுதிக்கு நீங்க கூட்டி வந்தீங்களோ ஆண்டவரே, உடைய தேவ சித்தம் அவர்கள் மூலமாக நிறைவேறும்படியாக அப்பா உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் வல்லமையாய் நீங்க எடுத்து பயன்படுத்தி வருகிறதை நினைத்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த குடும்பங்களை நீ வெளியடைத்து பாதுகாப்பீராக ஆண்டவரே. செய்கிற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே உடைய தேவ கரம் கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிரயாணங்களை எல்லாம் நீங்க வாய்க்க பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் எல்லைகளை நீங்க விரிவாக்கி கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அநேக நாடுகளுக்கு ஆண்டவரே இந்த ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவரே நீங்க கர்த்தாவே திறந்து கொடுப்பதற்காக அப்பா வழிவாசலை திறந்து வைத்திருப்பதற்காக அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவர் இந்த நாளிலும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. எங்கெங்கெல்லாம் ஊழியத்திற்கு செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் கரம் அவர்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம், வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கூட்டங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா அபிஷேகித்த ஆண்டவரே அப்பா கரத்தில் எடுத்து பயன்படுத்தி வருகிறீரே அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நடைபெறும் எல்லா கூட்டங்களிலும் ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் அபரிவிதமாய் நடப்பதற்காக ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது போல இன்னும் வைராக்கியமாய் இந்த ஊழியத்தை செய்யும்படியாகவும் அதிசயங்களை காணத்தக்கதாகவும் ஆவியானவர் கரத்தில் எடுத்து நீங்க பயன்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. பிரயாணங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க, பிரயாசத்தின் பலன் ஆண்டவரே அப்பா அபரிவிதமான ஆசுவத்தை கட்டளை இடுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திங்க. அம்மாவோடு கூட கர்த்தாவே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா கண்ணீரின் ஜெபத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருக்கிற தாயாரின் விண்ணப்பங்களை எல்லாம் என் தேவனை அங்கீகரிப்பதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சாம்பாஸ்தற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இந்த இளம் பிரயாயத்தில் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க கரத்தில் எடுத்து பயன்படுத்தி வருகிற விதங்களை நினைத்து ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. என் தகப்பனிங்க முன் குறித்ததின் நோக்கத்தை அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆவியானவர் நீங்க அழைத்தவர் உண்மையுள்ளவர் ராஜா. இன்னும் அநேக ஜனங்களை ஆண்டவரே, அநேக ஜாதிகளை ஆண்டவரே அப்பா உம்மண்டையில சேர்க்கும்படியாக இன்னும் நீங்க கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. அந்த ஊழியத்திற்காக பிரயாசப்படுற எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேவையான ஞானத்தையும் பலத்தையும் ஆலோசனையும் ஆண்டவரே நீங்க கொடுத்து ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தை இன்னும் கர்த்தாவே எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே ஆவியானவர் தேவ சித்தம் வைத்திருக்கிறார் ஆண்டவரே. அதன்படியாக ஆண்டவரே நடத்தப்பட என் தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகோதரன் இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அக்கினியாய் எழும்பி ஜுவாலிக்கத்தக்கதாக அப்பா அந்த நாட்களிலும் கர்த்தாவே அபிஷேகிங்க ஆண்டவரே. அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே எல்லா கர்த்தாவே அப்பா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. பிரயாசத்தை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்தவித சுயங்களும் மேற்கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவரே உடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கிற அனுபவத்தை நீர் கொடுத்திருப்பாண்டவரே. கொடுத்த நாளிலும் பயன்படுத்தி வருகிறீரே ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே அவைகள் நேர்த்தியாய் செய்யப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்குரிய ஞானத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே இன்னும் வரும் காலங்களிலும் ஆண்டவரே அநேக நாடுகளில் ஆண்டவரே அப்பா நீ பலமாய் எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவர் அதற்கான வழிவாசலை திறந்திருப்பதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அநேக ஊழியத்தின் பாதைகள் ஆண்டவரே நீ திறந்து கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த ஊழியக்காரங்க ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் தேதி கொடுத்து வெளியிடங்களுக்கு ஊழியங்களுக்கு செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் உடைய கரம் நீட்டப்படட்ட ஆண்டவரே. உடைய அபிஷேகம் அபரிவிதமாய் இறங்கட்ட ஆண்டவரே. வருகிற ஆத்துமாக்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரே. அப்பா கூட்டங்களை ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்த ஆவியானவர் கிருபை பாராட்டுவீராக. அப்பா வழிகளெல்லாம் தூதர்களை காவல் வைங்க ஆண்டவரே. வாகனத்தோடு உடைய கரம் இருக்கட்டும் ஏசப்பா. எந்த ஒரு தடையும் இராதபடி எல்லாவித சத்துருவின் கிரியைகளையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி போடுகிறோம். ஆவியானவர் வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. தடைகளை எல்லாம் நிர்மூலப்படுத்தி போடுங்க ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம். அப்பா இதில் கொடுத்த கிளை சபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மணப்பாறை அப்பா
மேட்டுப்பட்டி, அப்பா சோழகம்பட்டி, லால்குடி, அப்பா பெரம்பலூர், மாத்தூர் ஊழியங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா அது முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஊழியக்கார குடும்பங்களை, அப்பா மூப்பர் குடும்பங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அப்பா தேவ சமாதானம் கடந்து வரட்டும். ஒரு மனப்பாட்டின் ஆவியை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா தலைமையோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக அப்பா உம்முடைய நாம மகிமை படும்படியாக அப்பா அந்த ஊழியத்தை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா எல்லைகளை விரிவாக்கி கொடுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்டோமே ஆண்டவரே, பிதாவும் நீங்களும் ஒன்றாய் இருந்தது போல ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்யும்படியாக என் தேவனே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. சபையில் எல்லா போட்டி பொறாமைகள் எல்லாவற்றையும் இயேசுப்பா நிர்மூலப்படுத்தி போடுங்க. அப்பா தேவ சமாதானம் அப்பா ஒரு மனதின் ஆவி அப்பா அந்த சபையில் ஊற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீங்க வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை கர்த்தாவே இன்னும் வல்லமையாய் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக கூட கர்த்தாவே அப்பா கர்த்தாவே ஜெப கூட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனாருக்கு கர்த்தாவே நீர் கொடுத்த தரிசனத்தின் படியாக ஆண்டவரே அப்பா மீண்டுமாக இந்த ஊழியத்தை நீ எழுப்பி கொடுத்தீங்களே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கர்த்தாவே பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க. வழிகளில் தூதர காவல் வைங்க ஆண்டவரே. அப்பா செல்லுகிற குடும்பங்கள் ஆண்டவரே வெளியடைத்து பாதுகாப்பீராக, சமாதானத்தால் நிரப்புவீராக. அப்பா எந்தெந்த குடும்பத்தார் வீட்டை திறந்து கொடுத்த ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கான வழிவசலை திறந்திருக்காங்களோ அந்த குடும்பங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் பலமா இந்த கர்த்தாவே ஊழியம் நிறைவேறட்ட ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக கூட கர்த்தாவே விசேஷித்த விதமாக அப்பா 24 மணி நேரமும் ஆண்டவரே அப்பா அந்த ஜெப தூப ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டும்படியாக அப்பா யார் யாரெல்லாம் பெயர் கொடுத்த ஆண்டவரே அப்பா அந்த மணித்துளிகளை எழுந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நேராக கரம் நீட்டப்படட்டும். அந்த விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைக்காக ஊழியர்களுக்காக ஊழியத்தின் வளர்ச்சிக்காக ஏறெடுக்கிற ஜெபங்களை ஆண்டவரே என் தேவனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா அபரிவிதமாய் நடத்தி கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்திற்கான அப்பா வழிவாசலை திறந்து கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்கிற ஒவ்வொருவருக்கு நேராக உங்க கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அரசு அதிகாரிகளுக்கு நேராக உங்க கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தேவ கரம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா பிரயாசப்பட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உண்மையும் உத்தமமாக உமக்கு பயந்து நடக்கத்தக்கதாக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறிந்த ஆண்டவரே அப்பா உண்மையும் நேர்மையுமாய் நடக்க என் தேவன் உதவி செய்வீராக. யாரும் பரிதானம் வாங்க கூடாது ஆண்டவரே. அப்பா தேசத்தின் குடிகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொருளாதார சரிவிலிருந்து தேசத்தை மீட்டெடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குழப்பமான சூழ்நிலைகளையும் என் தேவனிய மாற்றி போடுங்க ஆண்டவரே. என் தேவனிய மாற்றி போடுங்க ஆண்டவரே. அனுகூலமாக்கி கொடுங்க ஆண்டவரே. அனுகூலமாக்கி கொடுங்க ஆண்டவரே. எந்த வாதை நோயும் கொள்ளை நோயும் தேசத்துக்குள்ள வராதபடி வேலி அடைத்துக் கொள்ளுங்க அப்பா. இயற்கை அனுகூலமாக்குங்க ஆண்டவரே. அப்பா கனிம வளங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா எல்லை எங்கிலும் ஆண்டவரே சமாதானத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷித்த விதமாக தமிழ்நாட்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம், துணை முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம், எம்பிஸ்க்காக எம்எல்ஏஸ்க்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. அரசு துறை அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க அப்பா. பலத்தால் இடை கட்டிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் நாடு ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீட்டான காரியங்களையும் எங்கள் தேசத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சாய்க்கும் கண்ணீரையா
மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏன் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல்,
மூளைக்கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்கிறது நல்லது. ஆகவே அநேக நல்ல காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதில் வேதம் கர்த்தரை துதிக்கிறது நமக்கு நல்லது என்று தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே தான் அநேக பரிசுத்தவான்கள் துதியை முக்கியப்படுத்தி வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை செய்தார்கள். நீதிமொழிகளை பார்த்தோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தரால் வரக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று ஜெயம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜெயம் கொண்டவர்களாய் வாழ கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தரத்திலிருந்து ஜெயம் வராதான். அதனால் கர்த்தரால் தான் நமக்கு ஜெயம். கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை கூட வைத்து கொண்டு இந்த உலகத்திலே ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை செய்த பரிசுத்தவான்களைப் போல நாமும் செய்வோம். அருமையானவர்களே, காரியம் கர்த்தரால் நமக்கு ஜெயமாய் வரட்டும். சரி, வேத புஸ்தகத்தை திறந்து யூதாவின் புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின ஒரே ஒரு புஸ்தகம், யூதாவின் புஸ்தகம் 20வது 21வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யூதாவின் புஸ்தகம் ஒரே ஒரு சிறிய புஸ்தகமாக இருந்தாலும் இதில் ஆழமான சத்தியங்களும் காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கை குறித்து எழுதுகிறார். ஏனோக்கு எப்படி வாழ்ந்தான், எப்படி தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று இப்படி பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அதில் ஒன்று அங்கே சொல்கிறாரு, நீங்களும் பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசமா. விசுவாசத்தில் மகா பரிசுத்தமான விசுவாசம். இது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் பரிசுத்தவங்களிடத்துல தான் நீங்கள் வேதத்தில் பார்த்துருக்கலாம். அற்ப விசுவாசத்தை பார்க்கலாம். அருமையானவர்களே, சாதாரணமாக சுகத்துக்காக விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களை பார்க்கலாம். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆகவே இந்த பரிசுத்தமான விசுவாசத்தை தான் பவுல் காத்து கொண்டார். கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டு ஊழியம் செய்தார். ஊழியத்தில் ஓடினார். வந்த போராட்டத்திலும் நெருக்கத்திலும் பாடுகளிலும் அதை விட்டுவிடாமல் காத்து கொண்டார். அநேக பிரச்சனைகள் வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு வலிவு போய் விடுவார்கள். ஆனால் பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இன்றைக்கு நம்மிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசம் உண்டா? இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறோமா? அந்த விசுவாசம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறதா? அருமையானவர்களே, அல்லது இழந்து விடுகிறோமா? இன்றைக்கு யூதா எழுதுகிறார், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றார். உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள்.
கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை தான். அருமையானவர்களே, நமக்கு பேரே விசுவாசிகள் தான் வேதம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தரையும் இந்த வேத வசனங்களையும் விசுவாசித்து நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் அடுத்து அதில் உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். அடுத்து உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள், ரெண்டாவது சொல்கிறாரு, பரிசுத்த ஆவிக்குள் ஜபம். அன்றைக்கி எத்தனையோ பேர் ஜபிக்கிறாங்க, ஆனால் ஆவியில் நிரம்பி, அதில் சொல்கிறார் பரிசுத்த ஆவிக்குள் ஜபிக்கிற ஜபந்தான் முக்கியமான ஒரு ஜபம். ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறது அதுதான் மற்றவர்களை அனல் மூட்டி எழுப்பும், நமக்குள்ளே ஒரு அனலை கொண்டு வரும். ஆவியில் நிரம்பி ஜபியுங்கள், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த விண்ணப்பங்களும் ஜபங்களும் அங்கீகரிக்கப்படும். சொல்றாரு, அருமையா சொல்றாரு பாருங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி, முதலாவது மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதி அப்படின்றார். அதோடு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம். இந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வரும். இன்னைக்கு அநேகருக்கு ஜபமே கிடையாது, போதிய ஜபம் இல்லை, ஜப நேரம் கிடையாது. தானியேல் 3 நேரம் ஜப வேலையை நியமித்து அவன் காரியங்களெல்லாம் ஜெயமாக்கப்பட்டதை வேதத்திலே வாசிக்கிறோம். பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது ஜபந்தான். அது வருமுன்னே ஜபம், அதை நிறுத்தலை. அதுக்கு தடை வந்த பொழுதிலும் 3 நேரம் ஜபம் பண்ணார், நியமித்து ஜபித்தார். தானியேலுக்கு எவ்வளோ பிரச்சனை பாபிலோனில் வேலை செய்கிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனை வரும், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும். ஜபிச்சு தான் அதை நம்ம மேற்கொள்ளணும், ஜபிச்சு தான் ஜெயிக்கணும். ஜபம் இல்லாமல் சோர்ந்து போயிடக்கூடாது. வாழ்க்கையில் சோர்வுகள் வரும், சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும். இது எலியாவை பாருங்க, அதுக்கு முன்னே தான் 18ஆம் அதிகாரத்தில் ஜபிச்சு பெரிய பெரிய காரியங்களை செஞ்சார், அக்கினி இறக்குனார், கர்த்தர் தேவன் என்று நிரூபித்தார். அடுத்து பெருமழையை கருத்தான ஜபத்தினால் கொண்டு வந்தார். ஆனால் ஒரே ஒரு பெண்ணின் வார்த்தை அவரை சோர்வுக்குள்ளாக்கியது. ஏசபேலின் வார்த்தை ஒரு சோர்வை கொண்டு வந்தது. நமக்கு வரும் சில பிரச்சனைகள் சோர்வை கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னாரு. இல்லைன்னா சொல்லியிருப்பாரா? இன்னொன்று சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னார். இந்த ஜெபம் சோதனைகளையும் மேற்கொள்ளும், சோர்வுகளையும் மேற்கொள்ளும். வாழ்க்கையில் சோர்வு வரும். சோர்வை பிசாசு கொண்டு வருமா? யார் மூலம் வரும்? அடுத்து சோதனைகளை கொண்டு வருவான் சோதனைக்காரன். இதெல்லாம் மேற்கொள்ளணும்னா ஜபம் ஒரு ஆயுதம். ஜபத்தை முக்கியப்படுத்தணும். அருமையானவர்களே, அநேக பரிசுத்தவான்கள் பாடுகள் வந்த பொழுது ஜபந்தான், அந்த ஜபந்தான் அவங்களெல்லாம் தாங்கியது. அந்த ஜபந்தான் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுச்சு, பிரச்சனைகளை மேற்கொள்ள வைத்தது. சோர்ந்து போகாதீங்க, ஜபத்தை முக்கியப்படுத்துங்க. அருமையானவர்களே, பரிசுத்தாவிக்குள் ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆகவே முதலாவது பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதி கொள்ளுங்க. ரெண்டாவது பரிசுத்தாவிக்குள் ஜபம் பண்ணுங்க. அடுத்து தேவனுடைய அன்பில் காத்து கொள்ளுங்கள். அன்பில், கிறிஸ்துவனுடைய அன்பிலை காத்து கொள்ளுங்க. இது 3 ரொம்ப முக்கியம். இந்த 3ஐயும் முக்கியப்படுத்தி தேவனுடைய இரக்கத்தை பெற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் சொல்றார் பாருங்க. இந்த 3ஐயும் முக்கியப்படுத்தி அதில் 21வது வசனம் வாசிங்க. அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவர்லாஸ்டிங் லைஃப். இந்த உலக வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச காலம்தான், குறிப்பிட்ட காலம்தான், நியமித்த காலம்தான். ஆனால் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும். ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு இப்போ நித்திய ஜீவன் வேணும். ஆனால் போகும்பொழுது துக்கத்தோடே போயிட்டான், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கலை. அது மாதிரி இன்னைக்கு நித்திய ஜீவனை குறித்த
உணர்வில்லாமலும் அறிவில்லாமல் வாழுகிற மக்கள் நிறையா இந்த உலகத்தோட போயிடும் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை இருக்கிற வரைக்கும் மனம் போல வாழணும், அனுபவிக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும். அந்த ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். வேதம் அதை முக்கியப்படுத்துகிறது. அதுக்கு என்ன செய்யணும்னா தேவன் இறங்கணும். மேலே பார்த்த அனுபவத்தோட தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறதற்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதான் இன்னைக்கு நாம் ஒன்று காரியங்களை பார்க்க போகிறோம். இறங்குகிற தேவன், அவருடைய இரக்கம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. தேவன் இறங்காமல் வேதத்தில் ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிப்பீர்களானால் பவுல் அங்கே சொல்லுகிறார், அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம். நல்ல கவனிய, இறங்குகிற தேவனாலே ஆகும். தேவன் இறங்கணும், நமக்கு இறங்கணும், நம்ம குடும்பத்துக்கு இறங்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு இறங்கணும். அவருடைய இரக்கம் வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2:4 அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா. அதனால எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ இருப்பேன்றார். அவர் இறங்கணும். அவருடைய இரக்கம், மனதுருக்கம் நமக்கு அவசியம் தேவை. அருமையானவர்களே, இரக்கத்தை பெற காத்திருக்கணும். அவர் இறங்கினாலே எல்லாம் சக்சஸ் தான். ஆகவே இன்றைக்கு இறங்கணும். தாவீது 56ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் 57ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலும் நீங்க படிச்சீங்கன்னா 56:1 சொல்றாரு, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். பாத்தீங்களா, மனுஷனே விழுங்க பார்க்கிறான். தாவீது அபிஷேகம் பெற்றவராய் இருந்தாலும் தாவீது சொல்றார், பெலிஸ்தர் அவனை பிடிச்சிட்டாங்க, அவனை என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரம் அவருடைய ஜெபம், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். பாத்தீங்களா, ஒவ்வொரு நாளும் போர் செய்து ஒடுக்குகிறான். நம்மோடு போர் செய்கிறான். எப்படி இவனை மேற்கொள்ளலாம், எப்படி இந்த குடும்பத்தை மேற்கொள்ளலாம், எப்படி இவங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கலாம் அப்படின்னு போராடுகிறான். சில மனிதர்கள் குடியிருக்கிற இடத்துல பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை பிசாசு கொண்டு வர்றான், ஒரு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனையை கொண்டு வர்றான். எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி சோர்வை உண்டாக்கலாம்? இந்த நேரத்தில் தான் தாவீது, தேவனே எனக்கு என்ன செய்யும், இரக்கத்துக்காக ஜெபிங்க, கட்டாயம் உங்களுக்கு இறங்குவார். அதுல 57:1 வாசிங்க. எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினம் வந்துருச்சு. இங்க சவுலு, அங்கே பெலிஸ்தான், நாலாபுரமும் போராட்டம். அதனாலதான் 3ஆம் சங்கீதத்தில் சொன்னார், என் சத்துரு எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே சத்துரு, வெளியிலே சத்துரு, போகும்போது வரும் பொழுது. அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்க உன்னோடு இருக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் வலது பக்கத்தில் அவர் யாரா இருக்கிறாரு? நிழலாயிருக்கிறார், நிழலாயிருக்கிறார். பாத்தீங்களா, போக்கையும் வருத்தையும் அவர் காக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நம்மை காக்கிறார். அதனால தான் தாவீதை பாருங்க, வனாந்தரத்திலும் குகைகளிலும் மலைகளிலும் தங்க இடம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு அங்க ஓடினாலும் பிரச்சனை தான். பிரச்சனை வனாந்தரத்துக்கும் போகுது. எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவனை மேற்கொள்ள மனிதர்கள் போறாங்க. அதனால தான் தேவனே எனக்கு இறங்கும் அப்படின்றார். என் ஆத்துமா உம்மை என்ன செய்தது? அண்டிக் கொள்ளுகிறது. இன்னைக்கு யாரை அண்டிக் கொள்ளுகிறோம்? பிரச்சனை வரும்பொழுது பணத்தை,
பொருளை, மனிதர்களையா, சொந்தக்காரர்களையா, நண்பர்களையா? ஆனால் அவர் சொல்றார், உம்மை அண்டிக் கொள்ளுகிறது. 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப் சொல்றார், கடைசி வசனத்துக்கு முன்ன வாசிங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். பாத்தீங்களா? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பது தான் நல்லது. இன்னைக்கு நம்ம யாரை அண்டிக் கொள்றோம்? பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நெருக்க வரும் பொழுது, சோர்வு வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது, கொந்தளிப்பு வரும் பொழுது, இந்த உலகத்திலே அருமையானவர்களை நாம் அண்டிக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தர் மாத்திரம்தான். கர்த்தர் மாத்திரம்தான். ஜூலியஸ் சீசருக்கு, அந்த மன்னருக்கு பிரச்சனை வந்துச்சு. அவரை எல்லாம் மேற்கொள்ள வந்தாங்க. அவரை கொலை செய்யறதுக்கு அருமையானவர்களே துரத்தி கொண்டு வந்தாங்க. அவருடைய நண்பனை தேடி ஓடினார். நண்பனை தேடி ஓடி அடைக்கலமாயிருப்பான் என்று. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன்தான் முதல் எதிரியாக மாறினான். அவனை குத்தினான் பட்டயத்தால். அப்பொழுதுதான் சொன்னார், நீயுமா குத்து, நான் சாகட்டும். அருமையானவர்களே பாருங்க, நிறைய நேரங்களிலே நமக்கு சத்துருக்கள் நம்ம நினைக்கிறோம், இவன் புகலிடமாயிருப்பான், இவன் அண்டிக்கொள்ளான் அப்படின்னு ஓடுவோம். ஆனால் அங்குதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம யாரை அண்டிக் கொண்டிருக்கிறோம்? எதை நீங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதெல்லாம் ஒரு நாள் போய்விடும். ஆனால் ஆசாப் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், இவங்கெல்லாம் பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கிருபை பெற்றவங்க, ஞானதிஷ்டிக்காரர்கள். இவங்களுக்கும் பிரச்சனை தான். நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு. அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை. ஏன்னா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளோ பிரச்சனையை தாங்க வேண்டியிருக்கிறது. சத்துரு ஒரு பக்கம் போராடுகிறார். அருமையானவர்களை, எத்தனை முறை என்கிட்டலாம் பிசாசு பேசியிருக்கு தெரியுமா? ஏன் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறேங்கும் பொழுது அது சொல்லும், நீ இவங்களுக்காக ஜெபிக்கிறல்ல, அதனால தான் உனக்கு பிரச்சனை கொடுக்குறோம், நீ இதை விட்டு ஒதுங்கிடுவேன்னு. எப்படி ஒதுங்கிறது? அருமையானவர்களே, ஒதுங்க முடியாது, விலக முடியாது, போராடுவோம். உன்னால் முடிஞ்சா பாரு. இவ்வளவு பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம். அதனால சொல்றார், என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது, விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கிரம் போகட்டும். நம்ம எத்தனை விக்கிரம் பண்றான் தெரியுமா? சூனியம் பண்றான், குடும்பத்தை அழிக்கணும், பிரச்சனையை உண்டாக்கணும், இவன் தொழிலை முடக்கணும், இவன் காலை முடக்கணும். அருமையானவர்களே, இந்த குடும்பம் ஒண்ணுமில்லாமல் ஆகணும். இப்படிலாம் எத்தனை பேர், எத்தனை பிரச்சனை. ஆனாலும் தாவீதை பாருங்கள், எனக்கு இறங்கும் இரக்கத்துக்காக நின்றார்கள். தேவன் இறங்குவார். இறங்குகிற தேவனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். அதனால கர்த்தருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 47வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பரிதுமை என்ற குருடன் அந்த வழியாய் இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எப்படி பாத்தீங்களா? ஒருவன் கூப்பிடும் பொழுது இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டான். பிச்சை எடுக்கிறவன் இயேசு குருட்டு கண்ணை திறக்கிறாரு, செவிட்டுக்காதை கேட்க வைக்கிறாரு, ஊமையை பேச வைக்கிறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு. ஆகவே அவரால் எல்லாம் முடியும். அவன் பார்க்க முடியலை, பிறவிக்குருடன். ஆனால் இவன் செவி கேட்டது, எல்லாம் பேசுகிறாங்க, இயேசு எவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறாருன்னு.
உடனே என்ன பண்ணுறான், அந்த பக்கம் என்ன சந்தடி சத்தம் கேட்குது. ஆகவே அவன்கிட்ட சொல்கிறாங்க, இயேசு வர்றாருங்க இந்த பகுதிக்குன்னு. உடனே அவன் எல்லாவற்றையும் மறக்கிறான். மறந்துட்டு அவன் இப்போ சத்தமிட ஆரம்பிச்சிட்டான். வேற வழியே இல்லை. அவன் யாரையும் பார்க்கல. அவன் சொல்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த நேரம்தான் எதிர்ப்பு வருகிறது. இயேசுவை கூப்பிட்டாவே எதிர்ப்பு தான். கும்பிட்டா எதிர்ப்பு, இயேசுவை சொன்னா எதிர்ப்பு. வேற யாரை குறித்து பேசி எவரை குறித்தும் பேசி எதிர்ப்பு கிடையாது. எந்த சாமியை குறித்து பேசினாலும் எதிர்ப்பு கிடையாது. 33 கோடி தேவர்களை குறித்து சொன்னாலும் எதிர்ப்பு கிடையாது. இயேசு என்ற பேருக்கு அவ்வளவு எதிர்ப்பு வருது பாருங்க. நம்மாலையும் எதிர்க்கிறான், பைபிளை வச்சுக்கிட்டே எதிர்க்கிறான். அந்த பேரை சொல்லாத, அந்த நாமத்தை சொல்லாத. ஐயா, இயேசு என்ற பேர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பேர். அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். ரட்சிப்பார், ரட்சகர். இந்த இயேசு என்ற பேருக்கு உலகமே எதுக்குது, இந்தியாவே எதுக்குது. யாரெல்லாம் எதுக்குறான் பாருங்க. உடனே கம்ப்ளைண்ட். யாரை குறித்து போய் சொல்லி, இயேசுவை குறித்து சொல்லாத. எவ்வளவு எதிர்ப்பு. அந்த பேருக்கு அவ்வளவு வல்லமை. அந்த பேரை சொன்னா பிசாசுக்கு பிடிக்காது. ஆமா, ஆனாலும் எதிர்ப்பு வலுக்கிறது. கூப்பிடாதன்றான், பேசாதன்றான், அந்த நாமத்தை சொல்லாதன்றான். அதாவது வேதம் என்ன சொல்லுதுன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு. உடனே என்ன வருது? பேசாத, கூப்பிடாத, செபிக்காத, அவரை குறித்து சொல்லாத. எப்படி எவ்வளவு எதிர்ப்பு பார்த்தீங்களா? நீ ஒரு தலைவரை குறித்து பேசுங்க, முக்கியமானவங்களை பேசுங்க, மனிதர்கள் குறித்து பேசுங்க, ஒரு எதிர்ப்பும் வராது. இயேசுவை நம்புன்னு சொன்னால் எதிர்ப்பு வரும், வழுக்கும். உடனே அதை என்னென்னலாம் சொல்லி கதை கட்டிடுறானுங்க. இருக்கட்டும். இப்படித்தான் அவனுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அடுத்த வசனம், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னை விட எதிர்ப்பு வரும் பொழுது முன்னை விட அவனுக்கு நோக்கமெல்லாம் ஆண்டவர் தனக்கு இறங்கணும். நோக்கமெல்லாம் அதுதான். அவருடைய இறக்கத்துக்காக நிற்கிறான். இப்போ வேற யாரும் அவனுக்கு இறங்க முடியாது. யாரும் அவன் கண்ணை திறக்க முடியாது. எந்த டாக்டராலும் முடியாது. ஆனா தேவன் இறங்கினால் மாத்திரம் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். உங்களுக்கு பிரச்சனையா, போராட்டமா, நெருக்கமா, யாரையும் நோக்காதீங்க. கர்த்தர் இறங்கினால் மாத்திரமே வேதம் சொல்லுகிறது. இறங்குகிற தேவனாலே ஆகும். இறங்கணும். உங்க குடும்பத்துக்கு இறங்கணும், உங்க பிள்ளைகளுக்கு இறங்கணும், உங்க சுகவீன நீங்கி சுகத்தை கொடுக்க அவர் இறங்கணும், உங்களுக்கு பலத்தை கொடுக்க இறங்கணும், உங்க சோதனையை மேற்கொள்ள இறங்கணும், போராட்டங்கள் நீங்க இறங்கணும், பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட இறங்கணும், தடைகள் நீங்க அவர் இறங்கணும். எல்லாவற்றுக்கும் அவர் இறக்கம் தேவை. தேவனால் மாத்திரம்தான். சொல்றாரு பாருங்க, இறங்குகிற தேவனாலே ஆகும். விரும்புகிறவனாலும் அல்லவா, ஓடுகிறவனாலும் அல்லவா, தேவன் இறங்கணுமா? தாவீது சொன்னாரு, அருமையானவர்களை, 1 நாளாகமம் 21:13 காத்து வந்து சொல்றாரு, ஜனங்களை எண்ணிட்ட. ஆகவே அது எண்ணக்கூடாது. இப்போ 3 காரியத்தை கர்த்தர் கேட்க சொல்றாரு. ஆகவே எதை செய்யணும்? 3 வருஷமா, 3 மாதமா, 3 நாளான்றார். பிரச்சனை 3 வருஷம் பிரச்சனை ஓடும், 3 மாதம் பிரச்சனை, 3 நாள் பிரச்சனை. ஆனா பிரச்சனை தான் நீ செஞ்சதுக்கு. அதுக்கு என்னன்னு தடுமாறுறாரு தாவீது. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி,
கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். சொல்றாரு, கொடிய இடுக்கன். இடுக்கனுக்குள்ள மாட்டிக்கிட்டார், வெளியே வரணும். இடுக்கன் எத்தனை பேர்? கொடிய இடுக்கன், கொடிதான இடுக்கம். வேலை செய்யற இடத்துல கொடிய இடுக்கம். சொல்றாரு பாருங்க, கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. கர்த்தருடைய கையிலே நான் விழணும். சத்துருக்கள் கையில வேணாம். 3 வருஷம் பஞ்சமும் வேணாம், 3 மாதம் சத்துருக்கள் என்ன தொடரவும் வேணாம். நான் கர்த்தருடைய கரத்தில் விழுகிறேன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. பாத்தீங்களா, மனுஷன் இறங்க மாட்டான்னு தெரியும். மனுஷன் எப்படி இறங்குவான்? இறங்க மாட்டான். அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கரத்தில் விழுகிறேன். அவருடைய இரக்கம் எப்படி? மகா பெரியது. இந்த 3 நாளைக்குள்ளே 70,000 பேர் செத்துட்டானே. 70,000 பேர் செத்தாச்சு 3 நாளைக்குள்ளே. யோசிச்சு பாருங்க. கொரோனா வந்துச்சு, என்ன பாடுபடுச்சு பார்த்தீங்களா? அது ஒரு கொள்ளை நோய் தான். அது ஒரு தேவன் அனுமதித்த ஒன்று தான். அது மாதிரி தான் இது ஒரு கொள்ளை நோய். 3 நாளுக்குள்ளே எவ்வளவு ஆயிரமா கொத்து கொத்தா சாகுறான் பாருங்க. கர்த்தர் பார்த்தார், தூதனை பார்த்து பட்டயத்தை உரையில போடுனார். பட்டயத்தை எங்க போடு? அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து, அவன் அழிக்கையில் அழிவு வருது, அழிவு நடந்துகிட்டே இருக்குது. கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு, தீங்குக்கு பார்த்தா இதான் இரக்கம், இதான் கர்த்தர் இரக்கம். தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். நிறுத்து. பாத்தீங்களா, போதும், உன் கையை நிறுத்து, பட்டயத்தை உரையிலே போடு. முடிஞ்சிருச்சு. 70,000 முடிஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்க. சத்துருகள் கையில் அவனை ஒப்பு கொடுக்கல. பஞ்சம் ஏற்பட்டு நாடு பாதிக்கப்படணும், மக்கள் பாதிக்கப்படணும், ஒப்பு கொடுக்கல. பஞ்சம் எப்படி வரும்? வானத்தை அடைச்சா பஞ்சம் வரும். பொருளாதாரம் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதனால தான் ஒட்டுமொத்தமாக சொல்றார், கர்த்தர் கையில் விழன், அவர் இரக்க மகா பெரியது. அதனால தான் பரதமையை கூப்பிட்டான். ஒருவனும் தனக்கு இறங்க மாட்டான், சொந்தக்காரனும் இறங்க மாட்டான், வீட்டாரும் இறங்க மாட்டான், பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை ஓட்டணும். இப்போ கண்ணு தெரிஞ்சா வேலை செஞ்சு நல்லா எல்லாரும் போல வாழலாம் விரும்பினா, கர்த்தர் இறங்கணும்னு விரும்பினா. எத்தனை பேர் உங்களுக்கு கர்த்தர் இறங்கணும்னு விரும்புறீங்க? இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு இறங்க வேண்டும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் இறங்கிட்டா உங்க நோய் ஒரு நிமிஷம், ஒரு நொடியில போயிடும். கட்டிகள் மறையும், கொள்ளை நோய் நீங்கிடும், வேதனை நீங்கிடும், வியாதி போயிடும், பிரச்சனை போயிடும், குறைவு போயிடும். கூப்பிடுங்க கர்த்தரை, இறங்குன்னு சொல்லுங்க. இரக்கமுள்ளவராய் வருவார், இரக்கமுள்ளவராய் வருவார். அவரை போல இரக்கத்துல ஐஸ்வர்யமுள்ளவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவர் உங்க குடும்பத்துக்கு இந்த கால வேளையில இறங்க விரும்புகிறார். கூப்பிடுங்க, கட்டாயம் இறங்குவார். உங்க கட்டுகளை அறுப்பார், நோய்களை குணமாக்குவார், பிரச்சனைகளை மாற்றுவார், சமாதானம் கொடுப்பார், குழப்பங்கள் அகலும். இரக்கமுள்ளவர், இறங்குகிற தேவனாலே ஆகும். உடனே இயேசு நின்றார். அவனை அழைத்து வாருங்கள். அவ்வளவு கூட்டத்தின் நடுவில் அவனுக்கு இறங்குறாரு பாருங்க. அவன் கூப்பிடுதலை கேட்கிறாரு பாருங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆம், சமீபம். உண்மையா கூப்பிடுங்க, பருதுமையை போல கூப்பிடுங்க. எதிர்ப்பு வந்தாலும் எதிர்ப்பு வழுத்தாலும் கூப்பிடுங்க, விடாதீங்க. அற்புதம் நடக்கிற வரைக்கும் கூப்பிடுங்க, கர்த்தர் இறங்குகிற வரைக்கும் கூப்பிடுங்க. அவர் இறங்கினார் பாருங்க, நின்றார். அவனை அழைத்து பாருங்கள். அடுத்த கணமே திடன்கொள், உன்னை அழைக்கிறார் என்று வருகிறது. உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசுகிறான். நம்ம கர்த்தர்ட்ட வரும் பொழுது எரிய வேண்டியதெல்லாம் எரிஞ்சிட்டு வாங்க, தூக்கி வீசிட்டு வாங்க. அது இனி உங்களுக்கு தேவைப்படாது, பிச்சை எடுக்க தேவைப்படாது.
அருமையானவர்களே, அது அழுக்கு வஸ்திரம், அது தேவையற்ற காரியம். இயேசுவண்டை வரும்பொழுது வீச வேண்டியதை வீசு, எரிய வேண்டியதை எரிந்து விடு, விட வேண்டியதை விட்டுட்டு வா. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு வாங்க. வந்தான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வை அடைய வேண்டும். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுதுன்னார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாத்தீங்களா? ஒரு இடத்துல நீ விசுவாசித்தபடினார். இந்த சுவிசேஷத்துல உன் விசுவாசமே உன்னை ரட்சித்ததுன்னா குணமாக்கியது. உடனே அவன் பார்வை அடைகிறான். அவனை தொடல, உடனே சுகமாகிறான். இயேசுவை பின்பற்றினான், இறங்கினார். பருதுமைக்கு இறங்கினவர் உங்களுக்கு இந்த காலவேளையிலே, உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் இரக்கமுள்ளவராய் வந்திருக்கிறார். அன்பு சகோதர, அன்பு சகோதரி, அவர் இறங்கினால் உனக்கு போதும். உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும், உன் தொழில் உயரும், உன் குடும்பம் உயரும், உன் பிள்ளைகள் படிப்பில் மேன்மை அடைவார்கள். கட்டாயம் பலவீனம் உன்னை விட்டு நீங்கிவிடும். உன் மனக்கண்கள் திறக்கப்படும். சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். இறங்கணும், இறங்கணும். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்த ஒரு வாசியுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் அன்பு. முதலாவது அவர் எதிர்பார்க்கிற அன்பு. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை நீ கை கொண்டால், அதன்படி நடப்பாயானால், அதன்படி செய்வாயானால் 1000 தலைமுறை மட்டும் உனக்கு என்ன செய்வேன்? 1000 தலைமுறை. யோசிச்சு பாருங்களேன். தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் என்ன எதிர்பார்க்கிறது? அன்பு கூறுன்றார். என் கற்பனைகளை கைக்கொள், அதை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வேதத்தை கை கொண்டு நட, கை கொண்டு வாழு. தலைமுறை தலைமுறை 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர் 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். அவர் இதை நீ செய்ய, நான் உனக்கு இரக்கம் செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு இறங்குவேன், உன் சந்ததிக்கு, உனக்கு பிறகு உன் சந்ததி ஆசீர்வாதமாயிருக்கும், என்னுடைய இரக்கத்தை பெறும். கால வெளியிலே என்ன அருமையான ஒரு வார்த்தை, என்ன ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம். இன்னொரு வசனம் படிச்சிருங்க, ஜெபத்துக்கு போயிடலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். நம்முடைய தேவன் யாரு? இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். எப்படியா? உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். பாத்தீங்களா? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உன்னை கைவிட மாட்டார், உன் குடும்பத்தை கைவிட மாட்டார், உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். சிலர் கைவிடுவார்கள், ஆனால் அவர் கைவிட மாட்டார், பிடிச்சா விட மாட்டார், கடைசி வரைக்கும் நடத்துவார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதும் இல்லை, கைவிட மாட்டேன். கைவிடாத ஒருவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை. இது யோசுவாவுக்கு கொடுத்த வார்த்தை. கடைசி வரைக்கும் யோசுவாவை கைவிடலைங்க, யாக்கோபை கைவிடலைங்க, ஆபிரகாமை கைவிடலைங்க, பரிசுத்தவான்களை கைவிடலைங்க. இங்கே சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். என்ன அருமையான தேவன் நம்முடைய தேவன்! எவ்வளவு நம்ம மேல அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கே மனுஷ அவதாரம் எடுத்து நம்ம ரட்சித்தவர் அல்லவா?
என் பிள்ளைகளுக்காக நான் உயிரே கொடுக்கிறேன் வந்தார். என் பிள்ளைகளை நான் விடுவிக்க வந்தேன், மீட்க வந்தேன், அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்க வந்தேன். அவர் இறங்கலன்னா இப்படி வந்திருப்பாரா? அவர் நம்ம ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்க வந்தாரே, தூக்கிவிட வந்தாரே, ரட்சிக்க வந்தாரே, மீட்பராய் வந்தாரே. அருமையானவர்களே, நம்முடைய நோய்களை குணமாக்க ஒரு பரிகாரியாய் வந்தாரே. ஆகவே அவர் இறங்குகிறவர். பார்த்தீங்களா? இறங்குகிற தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் நம்மை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார், அந்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் கர்த்தருக்கு. அதனால தான் நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சொல்றார், நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. உங்க பாவங்களை எல்லாம் இதுவரை செஞ்சார். இரக்கம், தேவன் இறங்குவார், உங்களை அழிக்க மாட்டார், இறங்குவார். தானியேல் 9:18 உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுது உம்முடைய இரக்கங்களையே நம்பி ஜெபிக்கிறோன்னு சொல்றார். உம்முடைய இரக்கங்களை நம்பி ஜெபிங்க, தேவனுடைய இரக்கங்களை நம்பி கூப்பிடுங்க. அருமையானவர்களை 2 கொரிந்தியர் 4:1 சொல்லுகிறது, நாங்கள் ஊழியக்காரராகிய நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறபடியினால் இரக்கம் பெற்றோம். இன்னும் இரக்கம் பெறுகிறதற்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருடைய அந்த வசனத்தை படிச்சிருங்க பிரதர். 2 கொரிந்தியர் 4:1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனை? ஊழியக்காரர்களுக்கு அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. பவுல் சொல்றாரு, நாங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், கர்த்தர் கொடுத்த ஊழியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்புரவாகுதலின் ஊழியம், பிரிவினை ஊழியம் அல்ல, ஐக்கியப்பட்டு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்ய வாங்க, அப்போஸ்தல ஊழியத்தை செய்ய வாங்க. பவுல் அதை செய்தார். அதனால பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகல. காரணம், இந்த ஊழியத்தை செய்கிறபடியினால் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறோம். ஊழியம் செய்யுங்க, ஊழியத்துக்கு உதவியாயிருங்க. அங்கெல்லாம் இலங்கைக்கு போன பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எங்களுக்கு அந்த ஊழியத்தில் சப்போர்ட், உதவியாய் இருந்தார்கள். அநேகரை சொல்லலாம். ஆம், உதவி செய்யணும், ஊழியத்தில் உதவி செய்யணும். இப்பவும் செபித்துக் கொள்ளுங்கள் இலங்கை ஊழியத்திற்காக. அதில் சிலரெல்லாம் உண்டு, அருமையானவர்களே, அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க குடும்பத்துக்காகவும் தொழிலுக்காக அவங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். நம்மோடு இணைந்து இலங்கையில் எழுப்புதலை உண்டாக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு செயல்படுகிறவர்கள் உண்டு. அதில் அருமையான சாந்தா ரூத் அவர்கள், ரொசானிஸ், ஜான், இப்படி சிலரெல்லாம் இருக்காங்க. ஆமாம், ஆகவே சிலரெல்லாம் ரொம்ப ஊழியம் அந்த பகுதியில் எழுப்புதல் வரணும்னு ரொம்ப தாகத்தோடு பாரத்தோடு, இப்படிப்பட்டவர்களுக்காக நான் அதிகமாக கர்த்தரை துதிக்கிறதுண்டு, ஜெபிக்கிறதுண்டு. நீங்களும் ஜெபியுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள், ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவன் இறங்குவார். உதவியாயிருங்க, ஜெபத்தில் தாங்குங்க, போராடுங்க, களத்தில் பணியாற்றுங்க. அருமையானவர்களே, இயேசுவின் நாமம் மகிமைப்பட நாமெல்லாம் இணைந்து ஐக்கியப்பட்டு ஒன்றுபடுவோம். தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக. அருமையானவர்களை, பல நாடு தேசம் இயேசுவின் நாமத்துக்காக அசைக்கப்பட வேண்டும். ஒப்பு கொடுப்போம், இறங்கும். அருமையானவர்களே, லூக்கா 1:50 சொல்றது, அவருடைய இரக்கம் தலைமுறைக்கும் உள்ளதான். அதெல்லாம் நேரம் விளக்க நேரம் இல்லை. எல்லாம் முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க ஒப்புக் கொடுங்கள், தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவர் இறங்கணும். விரும்பலாம், ஓடலாம், ஆனால் இறங்கலன்னா பிரயோஜனம் இல்லை. தேவன் இறங்கலன்னா விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல,
இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆகும். கால வேளையில உங்களுக்கு தேவன் இறங்க விரும்புகிறார், உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். பல இடங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளை, பல நாடுகளிலே கேட்கிறாங்க. கனடாவில், லண்டனில் மற்றும் துபாயில், இன்னும் வெளிநாடுகள்லாம் கேட்குறாங்க. குவைத் இல்லைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கையில எல்லாம் நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்க விரும்புகிறார், உங்கள் குடும்பத்துக்கு இறங்க விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்க விரும்புகிறார், இன்னும் இறங்க விரும்புகிறார். தலைமுறை தலைமுறையாக இறங்க விரும்புகிறார். 1000 தலைமுறை மட்டும் இறங்க விரும்புகிறார். இறங்குகிற தேவனாலே இந்த கால வேளையில உங்களுக்கு எல்லாம் நடைபெறும், நடக்கும், எல்லாம் நடக்கும். உங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் ஓடிவிடும், விக்கிரங்கள் ஓடிடும். தாவீதை போல கேளுங்க, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். என் ஆத்துமாமை அண்டிக் கொள்ளுகிறது, விக்கிரம் வருகிறது, உடைய செட்டைகளை தேடி வருகிறேன், உடைய செட்டைகளின் நிலையில வந்தடைகிறேன். கேளுங்க, கூப்பிடுங்க. யாருக்கெல்லாம் இறங்கணும்? உங்க பிள்ளைகளுக்கு இறங்க வேணுமா? உங்க குடும்பத்தில் சிலரை குறித்து வேதனையோடு ஜெபிக்கிறீங்களே, கர்த்தர் உங்களுக்கு இறங்க வேணுமா? உன் சரீரத்துள்ள வியாதி போகணும்னு ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று பருதுமே மேல கூப்பிடுங்க. அவர் இறங்கினால் ஒரு இமைப்படுதல் எல்லாம் மாறிவிடும். அவர் இறங்கினால் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துவிடும். அவர் இறங்கினால் விக்கிரம் சூனியம் எரிந்து போய்விடும். இறங்கினால் எல்லாமே ஆகும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் உம்முடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் காத்திருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு இறங்கும் ஐயா. இயேசுவே, தாவீதின் குமாரனே, நீர் இறங்கும். இந்த காலவேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு இறங்கும். எது சக்திகள் எரிக்கப்படுவதாக இயேசுவினாம். இறங்கி அவர்கள் நோய்களை குணமாக்கும், இறங்கி அவர்கள் பலவீனங்களை மாற்றி போடும், இறங்கி குடும்ப பிரச்சனைகளை அகற்றி போடும், இறங்கி சமாதானத்தை கட்டளையிடும். இறங்கும் அற்புதங்களை செய்ய வார்த்தைகளை கேட்டு எல்லாருக்கும் இறங்கி ஆசி. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தகப்பனே, நீர் இறங்கினால் எல்லாமே நடக்கும், எல்லாரையும் பலப்படுத்தும். வார்த்தைகளை கேட்ட எல்லா குடும்பத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் நீர் உம்முடைய இரக்கத்தை இப்பொழுது கட்டளையிடுவீராக. நாமத்தை மகிமைப்படும் செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷித்த வல்லமை இறங்குவதாக, அந்த இடுப்பு பலவீன இப்பொழுதே நீங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே அழுது கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த தாயாரை கண்ணோக்கி பார்த்து அவங்க குடும்பத்துக்கு இறங்கும் அந்த பிரச்சனையை இன்றோடு மாற்றி போடுவீராக. அப்படி செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம், கிருபைதார் எல்லா நன்மைகளினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையோமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனம் மகிமையோ மக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமையோ மக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 16ஆம் தேதி திருமண நாள் காணுகிற 2 குடும்பம், மைக்கேல் பிரிட்டோ, மேகலா, பிச்சை ஆரோக்கியம், ஜீவா. இவர்கள் திருமண நாளுக்காகவும் மார்க்கோனியதாஸ், ஜெசி, பிலிப்ஸ், காருண்யா, இந்த 4 பேர் பிறந்த நாளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, அருமையான கர்த்தாவே, மைக்கேல் பிரிட்டோ, மேகலா, பிச்சை ஆரோக்கியம், ஜீவா அவர்களுக்காக குடும்ப வாழ்க்கையிலே நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்று சபையில் ஆராய்ச்சி முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படவும் மற்றும் மார்க்கோனிதாஸ், ஜெசி, பிலிப், காருண்யா இவர்களுடைய பிறந்த நாளை வாழ்த்தி நாங்கள் நன்மை கிருபை இவர்களை தொடர்ந்து வரவும் சுகபலன் பெருகவும் சபையில் ஊழியத்தில் அழைத்திருந்தும் கனி கொடுக்கவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கரங்களை கொட்டி இவர்களை வாழ்த்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்றைக்கு உபவாச நாள். இன்றைக்கு விடுதலையின் உபவாச ஜப கூட்டம் காலையில் 10 10:30 ஆரம்பிக்கப்பட்டு விடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜப நேரத்துக்குள்ளே வாருங்கள். அநேக நோயாளிகளை, கட்டுகளோடு பிரச்சனையோடு உள்ளவர்களை விசுவாசத்தை உண்டாக்கி அழைத்து வாருங்கள். விசுவாசத்தை சொல்லும் பொழுதே வரும் பொழுதே அற்புதம் நடக்கும். ஆகவே கூடுங்கள், ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இரக்கத்துக்காக காத்திருங்கள். இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு போல பாவத்திற்கு விலகி ஓடு ஓடு நிற்காம ஓடு. யோசேப்பு போல பாவத்திற்கு விலகி ஓடு ஓடு நிற்காம ஓடு. தருவார் தருவார் வெற்றி, நிச்சயம் தருவார் வெற்றி. நமக்கு தருவார் தருவார் வெற்றி, நிச்சயம் தருவார் வெற்றி. ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடுவான், அவன் நாமம் சொல்லும் போதே. ஒரு வழி வந்தவன் 7 வழியா ஓடுவான், அவன் நாமம் சொல்லும் போதே. இயேசு நாமம் சொல்லும் போதே, இயேசு நாமம் சொல்லும் போதே. அவர் நாமத்தை சொல்லு, பாவத்தை வெல்லு. இயேசுவிடம் வந்து நெல்லு, சாபத்தை உடைச்சி தள்ளு.